மொழி என்றால் என்ன? மொழி என்பது ஒருத்தர் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையோ, இல்ல உணர்வுகளையோ பகிர்ந்து கொள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. இப்படிதான் நமக்கு பல காலமா சொல்லப்பட்டிருக்கும். நீங்க வெப்ல சர்ச் பண்ணி பார்த்தா கூட, சிஸ்டம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றாங்க. அதாவது ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கிராமர் இருக்கு. இப்படிதான் பேசணும் அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கு இருக்கு. அத பயன்படுத்தி மக்கள் அந்த ஒவ்வொரு நிலப்பகுதிக்குள்ள வாழ்ற மக்கள், அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொழிய பயன்படுத்தி அவங்களுக்குள்ள உரையாடுவதற்கும், தகவல பரிமாற்றம் செஞ்சுக்கவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா தான் நம்ம மொழிய பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது, உலகம் முழுக்க ஏன் ஒரே மொழிய நம்ம வச்சுக்க கூடாது? உலகம் முழுக்க ஒரே மொழி இருக்கிற பட்சத்தில, நம்பளால ரொம்ப சுலபமா எல்லார் கூடயும் ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். நம்மளுடைய தகவல்கள எல்லா இடத்துக்கும் ரொம்ப ஈஸியா கொண்டு போய் சேர்க்கவும் முடியும். அப்படி இன்னைக்கு ஒரு மொழியே பல மொழிகள் இருக்கிற காரணத்தினால, நமக்கு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒண்ணு தேவைப்படுது. அதுக்கு இப்ப நவீன காலத்துல அதுக்காக செப்பரேட்டா ஆப்ஸ்லாம் தேவைப்படுது. நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணா கூட பல மொழிகள்ல அத டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதற்கான தேவையும், அதற்கான உழைப்பும், ஊதியம் இது எல்லாமே நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு இல்லையா? இப்ப இது எல்லாத்தையும் தவிர்க்கலாமே! ஏன் நம்ம ஒரே மொழியை உலகம் முழுக்க கொண்டு வர முடியல? அது மட்டும் இல்லாம, இந்த மொழிகளை வைத்து ஏன் மொழி அரசியல் அப்படின்ற ஒண்ணு நடக்குது? இது எல்லாம் தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. நம்ம நார்மலா எப்பவும் படிக்கிற மாதிரி, நமக்கு சொல்லிக் குடுக்குற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மொழி அப்படின்றது ஒரு கருவி. அதாவது பேசுறதுக்கும், நம்மளுடைய தகவல்கள பரிமாற்றம் செய்யவும் இருக்கக்கூடிய ஒரு கருவி தான் மொழி. சரிங்களா? ஸோ அதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மொழி என்பது அது மட்டும் தானா? அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்க எழுது. நாம இப்போ பார்க்கும்பொழுது மொழி அப்படின்றது வெறுமனே ஒரு கருவி, தகவல் மட்டும் கிடையாது. அந்த தகவல் எப்படியாப்பட்ட தகவல், என்னென்ன தகவல்கள்லாம் அதுல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒருத்தர் ஒரு புதிய கருவியையோ, அதாவது வேற ஒரு பயன்பாட்டுக்காக வாழ்வியல்ல அவர்களுடைய தேவைக்காக ஒரு கருவியை கண்டுபிடிச்சாலும் சரி, அது சயின்டிஃபிக் மெடிசின் ரிலேட்டடா ஒரு மருந்து ஏதாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சாலும் சரி, எந்த ஒரு கண்டுபிடிப்புமே ஒருவர் கண்டுபிடிக்கும் பொழுது, அதை பதிவு செய்யறதுக்கும் சரி, அதுக்கு பெயரிடவும் சரி, அவங்க எந்த மொழியை பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அவருக்கு தெரிந்த அந்த மொழியை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ ஒவ்வொரு மொழியிலும் அந்தந்த மக்கள் அதாவது பொருட்களை உருவாக்கும் பொழுதும், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வரும்போதும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்தந்த மொழிக்கான ஒரு தனித்துவம், அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய புதுமைகள் அப்படின்றது உருவாகுது. இத ஒரே மொழி அப்படின்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே எல்லா மக்களுக்கும் அந்த பயன் போய் சேரும். எல்லா மக்களுமே டைரக்ட்டா அந்த ஒரு மொழியிலேயே அது பயன்படுத்தப்படுது அப்படின்ற பட்சத்துல, எல்லாரும் உதாரணத்துக்கு ஒரு டிவி அப்படின்ற வார்த்தை டிவின்னு ஆங்கிலத்துல நம்ம சொல்லும்பொழுது, எல்லாருமே அத ரொம்ப ஈஸியா ரொம்ப கனெக்ட் ஆகிக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ நம்ப தமிழ்ல தொலைக்காட்சி அப்படின்னும், டிவின்னு ஆங்கிலத்துல 2 முறை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. 2 முறை அத படிச்சுக்கவோ, இல்ல அத பத்தி பேசிக்கவோ, நம்ம செப்பரேட்டா நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நேரத்த ஒதுக்கி செஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்காது. அந்த இடத்துல நம்ப ஒரே மாதிரியான மொழி இருப்பது பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது. இன்னைக்கு உலகம் முழுக்க ஆங்கிலம் போய் சேர்ந்ததுக்கு அடிப்படை காரணமும் இந்த மாரி தான். ஏன்னா, அங்கருந்து ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து அதிகப்படியான பொருட்கள் உருவாகி வர்றதும், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அங்கிருந்து வர்றதுமான காரணத்தினால தான், இன்னைக்கு பெருவாரியா ஆங்கிலம் அப்படின்றது எல்லா நாடுகள்லயுமே பேசப்பட்டு பொதுவான ஒரு மொழி மாதிரியாவே இருக்கு. இது மட்டும் இருந்தா போதுமா வாழ்வியலுக்கு? புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதுசா வரக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கள் இது மட்டுமே இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதாது. மனிதன் வாழ்வதற்கு அது மட்டுமே போதாது. நான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டேன். ஆனா அத வச்சு நான் எப்படி வாழணும்னே தெரியாது. ஒரு மனிதன் எப்படி வாழணும்னே தெரியாது அப்படின்னு மனித நேயத்தையே மறந்த ஒருத்தங்கிட்ட போயிட்டு, அந்த புதிய கண்டுபிடிப்புகள நீங்க குடுத்து மட்டும் என்ன ஆகப் போகுது? அப்போ இந்த மனிதத்தை நம்ப காப்பாத்தணும். மனிதர்கள் வாழ வெறுமனே ஒரு மனிதம் அப்படின்றது மட்டுமே இல்லாம, பலதரப்பட்ட அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு, வெறுப்புகள்ன்னு சொல்லி பலதும் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ப வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம வாழணும் அப்படின்னா, வெறுமனே புதிய கண்டுபிடிப்புகள் மட்டும் போதாது. பல சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுது. பல தத்துவங்கள் தேவைப்படுது. அப்போ இந்த சிந்தனைகள், தத்துவங்கள் அப்படின்னு நம்ம வர்ற இடத்துல தான், ஒரு மொழிக்கான தேவை அப்படின்றதும் அதிகரிக்குது. ஒரு மனிதன் தான் சிந்திக்கிறத தனக்கு தெரிந்த மொழியில தான் எழுத முடியும். தன்னுடைய உணர்வுகள தனக்கு தெரிந்த மொழிகள்ல தான் அவன் எழுத முடியும். அப்படி இந்த 2000, 3000 வருடங்களா பல மொழிகளில்
பல தத்துவங்கள், பல சிந்தனைகள் செதுக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது உதாரணத்துக்கு அப்புறம் வரேன். முதல்ல இப்போ இதுவரைக்கும் இவ்வளவு சிந்தனைகள் இருக்கு இல்லையா? இந்த சிந்தனைகள்லாம் பல மொழிகள்ல இருக்கும் பொழுது, எந்த மொழியை நம்ப உலக பொதுமொழியாக வச்சுக்கலாம்? எந்த ஒரு மொழியுமே குறிப்பிட்டு இதுதான் உலகத்தின் தலைசிறந்த மொழி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்க முடியாது. அது தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, கன்னடம், மலையாளம் எதுவாக இருந்தாலும். ஒவ்வொரு ஏன் அப்படின்னு வரும்போது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம இங்க எழுப்பணும் அப்படின்னா, இங்க ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களுடைய மொழி அப்படின்றது முதன்மையான ஒரு மொழியாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய கண்டுபிடிப்பு, அவர்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு அப்படின்றது எல்லாருக்குமே முதன்மையானதாகவும், அவங்களுடைய உயிரோடு அது ஒற்றி வருவதாக தான் இங்க பல மக்களும் பார்க்குறாங்க. அவங்க வந்து வெளிநாட்டுல வாழ்றவங்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது போன்ற ஒரு ஒரு பிடிப்பு அப்படின்னு இருக்கும் பொழுது, இந்த மொழி இவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு எல்லாத்தோடையும் சேர்ந்து வருது. எல்லாத்தையுமே அது உள்வாங்கிக் கொண்டு வருது அப்படின்றப்போ, அப்படிப்பட்ட அந்த மொழியை அவங்க விட்டுறது மூலியமா, இதுவரைக்கும் அவங்க கொண்டு வந்த அந்த கலாச்சார பண்பாடு, அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய இருப்பு, வெறுப்பு, அவர்களுடைய சமுதாய கட்டமைப்பு, இது எல்லாத்தையுமே அவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் சிந்திக்கிற காரணத்தினால தான், உலகத்தில் இந்த ஒரு மொழி தான் உலக பொதுமொழியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தேவை அப்படின்னு மட்டும் இல்ல, அத கொண்டு வர முடியாத ஒரு சூழலும் இருக்கு. சரி, இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் சரி. இந்த மொழியை இந்த மாரி இருப்பதன் மூலியமாக ஒவ்வொருவரும் அவர்களுக்கான அடையாளங்களை, அவர்களுக்கான வரலாற்றை, அது சரியா, தப்பா அப்படின்றத வந்து நம்ம அடுத்ததா சிந்திக்க வேண்டியது. ஆனா அவர்கள் பாதுகாக்க முடியுது இல்லையா? அவர்களுக்கான அடையாளத்தை அவர்கள் பாதுகாக்க முடியுது இல்லையா? அப்படி இருக்கும்போது, ஒவ்வொருத்தருக்கான அவர்களுடைய தனிப்பட்ட மொழி, அவர்கள் சமுதாயத்திற்கான ஒரு மொழி அப்படின்னு வரும்பொழுது, அதை நம்ப முழு முதலாக ஏற்கிறோம். அதனால உலக பொதுமொழியாக ஒரு மொழி வருவதை நாம் எதிர்க்கலாம். சரி, இது எந்த இடத்துல மொழி அரசியலாக மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம என்னதான் பல மனிதர்கள் ஒன்றுபட்டு ஒன்றாக வாழலாம் அப்படின்னு சொன்னாலும், உதாரணத்துக்கு இந்தியா இஸ் பில்ட் ஆன் த டைவர்சிட்டி அப்படின்னுவாங்க. அதாவது யூனிட்டி ஆஃப் டைவர்சிட்டி அப்படிதானே? அது எனக்கு சரியா தெரியல. ஆனா அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது பல்வேறுபட்ட மக்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வாழ்வதுதான் இந்தியா அப்படின்ற ஒரு துணைக்கண்டம், ஒரு நாடு அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுடைய நெரேட்டிவ் அப்படின்றது அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கிற இந்தியாவிலும் கூட ஆதிக்க சக்திகள், அதாவது ஆதிக்கத்துக்கு வரக்கூடிய நபர்கள் அவர்களுடைய மொழிகளை இந்த இந்தியா முழுக்க பரப்பிடணும், இந்தியா முழுக்க பேச வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம ஒவ்வொரு ஆதிக்க சக்தி மற்றவர்கள் மீது தங்களுடைய மொழியை வந்து திணிக்கும்போது, அங்க ஒரு புரட்சி வருது. அந்த மொழியை வைத்து ஆதிக்கமில்லாத மக்கள் ஒரு புரட்சியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ புரட்சி எந்த இடத்துல எழுந்தாலும், அந்த புரட்சிக்கான காரணங்கள் எதுவாக இருந்தாலும், அது முழுக்க முழுக்க அரசியல்படுத்தப்படும், அரசியலுக்குள்ள வந்துரும். அப்படிதான் மொழி என்பது இங்க ஒரு அரசியலாக வருது. இது நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராஜாக்களுடைய காலம் தொட்டே இங்க வந்து மொழி அப்படின்றது ஒரு அரசியல் ஆக்கப்பட்ட ஒண்ணா தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் நமக்கு எழுதி வைக்கப்பட்டு ப்ராப்பரா நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட காலகட்டம் அப்படின்றது வந்து 1930 காலகட்டங்கள்ல இருந்தே புரட்சி அப்படின்றது வந்து வெகு விரைவாக இந்த ஆதிக்க சக்திகளை எதிர்த்து மக்கள் போராடக்கூடிய, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து மன்னர்கள் போராடி இருப்பாங்க, மன்னர்கள் சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா பொதுமக்கள் ஒன்று திரண்டு ஒரு ஆதிக்க சக்திக்கு எதிராக செய்த போராட்டங்கள் அப்படின்றது வந்து நமக்கு 1930 காலகட்டங்கள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அப்படி தமிழுக்காக நம்ம தமிழ்நாட்டுல செய்யக்கூடிய இந்த தமிழ் மொழி புரட்சி, தமிழ் மொழி அரசியல் அப்படின்றது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் சரிதான். ஏன் அப்படின்னா, ஒரு மொழி அந்த மக்களுக்காக வாழ்வாதாரத்துக்கும் சரி, வளர்ச்சிக்கும் சரி, வருங்காலத்துக்கும் சரி பயன்படும் பொழுது, அந்த மொழிக்காக நம்ம எந்த ஒரு புரட்சியையும் நம்ம செய்யலாம். அந்த மொழியை பாதுகாக்க எந்த ஒரு எல்லைக்கும் நம்ம போகலாம் அப்படின்றப்போ, அது சரிதான். கண்டிப்பா அதுக்காக போகலாம். அப்ப தமிழ் மொழி நமக்கான வளர்ச்சி, நமக்கான வாழ்வாதாரத்துக்கும், நம்மளுடைய வாழ்வியலுக்கும் பயன்படுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் நம்ம சொல்லிக்கிறோம். அதாவது டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவங்க ஒரு அ கொள்கைய ஒண்ணு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? "பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்" அப்படின்னுவாங்க. அதுக்கான முழு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அதுக்கு அந்த குறள் முழுமையா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, "பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வாமை
செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து பிறக்கும் பொழுது பிறக்கிற எல்லா உயிருக்குமே வந்து பிறப்பு அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் இந்த பிறப்பு அப்படின்றது வந்து சமம் தான். அவங்களுடைய வேற்றுமை எங்க வரும் அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள். இத பொறுத்து தான் ஒருத்தருக்கு சிறப்பு அப்படின்றது வந்து சேரும் அப்படின்னுவாங்க. நீங்க செய்யக்கூடிய இந்த செயல் அப்படின்றது தான் உங்களுக்கான அ அதாவது அடையாளமா அது இருக்குமே தவிர, உங்களுடைய பிறப்பு அப்படின்றது இருக்காது அப்படின்னுவாங்க. இப்படி பல தத்துவங்கள், பல கருத்தியல்கள் வந்து தமிழ்ல கொட்டி கிடக்கு. அதாவது ஒரு உயிர்மை நேயத்தை உருவாக்கக்கூடிய சொற்களுடைய கூடாரமாக தமிழ் இருக்கு. மனித நேயத்தை பாதுகாக்கவும், மனித நேயத்தை வளர்த்தெடுக்கவும் தேவையான சொற்கள், தேவையான வார்த்தைகள், தத்துவங்கள் இது எல்லாமே இந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றப்போ, இப்படிப்பட்ட ஒரு மொழியை நம்ம தொடர்ந்து பேசும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய மனிதநேயம், நம்மளுடைய வாழ்வியல் அப்படின்றது மென்மேலும் மெருகேறிக்கிட்டே தான் போகும், மேம்பட்டுக்கிட்டே தான் போகும். அதற்காக தான் இந்த மொழியை நம்ம பாதுகாக்க வேண்டிய மொழியாகவும் பார்க்கிறோம். இந்த மொழி வளர வளர இதை பேசுபவர்களுடைய வாழ்க்கையும் வளருது, சிந்தனைகளும் மேம்படுது அப்படின்றப்போ, இதற்காக நம்ம செய்யக்கூடிய புரட்சி அப்படின்றது சரியான புரட்சி தான். இன்னைக்கு வந்து இருமொழிக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை அப்படின்ற சண்டை போயிட்டு இருக்கு நிலைமையில, இருமொழிக் கொள்கை தான் அப்படின்னு டிவிகே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும், பிஜேபி அவங்க சைடு மும்மொழிக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் படுத்துறதுக்கான வேலைகள ஆரம்பிச்சுட்டாங்க. சிபிஎஸ்இல வந்து முதல் கட்டமா அவங்க அத கொண்டு வந்துருக்காங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு. ஒருவேளை இவங்களால முடியாத ஒரு பட்சத்துல, அதாவது டிவிகேவால முடியாத ஒரு பட்சத்துல, மக்களும் இந்த புரட்சியில் ஈடுபட்டு மொழியை வந்து திரும்பவும் பாதுகாத்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு அமைய போகுது அப்படின்னு.